Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா fish curry எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். White rice புலாவ் ரெண்டுக்குமே இது சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஒரு 1/2 kg மீன் எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் பதத்துக்கு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மீனில் 2 சைடுமே இதை தடவிக்கிற போகிறோம். இதை நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் மசாலா தடவிட்டு ஃப்ரை பண்ணும்போது இன்னும் நல்லா அந்த காரம்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ 2 சைடுமே நல்லா தடவினதுக்கு அப்புறமா இதை ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊறினதுக்கு அப்புறமா டீப் ஃப்ரை பண்ணிக்கிற போகிறோம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுடலாம். மொத்தமாகவே ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சா போதும். நம்ம பொரிச்சிட்டு கிரேவி தான் பண்ண போகிறோம். அதனால் அதிக நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். இது கூட 2 பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மசாலாவோட வெங்காயம் வந்து மிக்ஸ் ஆகணும். அதனால தான் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கோம். இது நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மீன்லேயே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா அந்த மசாலாலாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தய இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மீனை எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இது அதிக நேரமாக கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம மசாலாலாம் கொதிக்க வச்சனால ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இப்போ லைட்டாக அந்த மசாலாலாம் மேலாப்பில் மீனில் வந்து தெளித்து விட்டிங்கன்னா 2 சைடுமே அந்த மசாலா உள்ளே இறங்கி சூப்பராக மீனில் வந்து நல்லா அந்த மசாலா இறங்கியிருக்கும். இப்போ ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்மளோட ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியதான். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.